என்னம்மா இது? அதுக்குள்ளயும் சமையல் முடிச்சிட்டீங்களா? என் வேலையை இப்படி மிச்சமாக்கிட்டீங்களே. என்னம்மா பிரியாணி செஞ்சிருக்கீங்க? இது என்ன சிக்கன் குழம்பா? என்னம்மா நீங்க தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களே, அப்புறம் எப்படி செஞ்சீங்க? போங்கக்கா, நீங்க வேற. நான் சாப்பிட மாட்டேன்தான், எனக்காக அவரும் சாப்பிட மாட்டாரு. ஆனா என் பொண்ணு நல்லா சாப்பிடுவான்னு அவர் தான் சொன்னாரு தெரியுமா? அதனால காலையிலே எந்திரிச்சு இதெல்லாம் செஞ்சு வச்சேன். என் பொண்ணுக்கு சாப்பிட பிடிக்குமான்னு பார்க்கணும். டேஸ்ட் எப்படி இருக்குதோ தெரியலக்கா. ஏமா கொஞ்சம் வாயில போட்டு தான் பார்த்துக்கிறது. டேஸ்ட் எப்படி இருக்குமான்னு கேட்குறீங்க? ஏமா பார்த்தாலே அம்பட்டு அழகா தெரியுது. எல்லா சுவையும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா மனம் தூக்குது. எனக்கும் கொஞ்சம் கொடுங்கம்மா. போங்கக்கா, கிண்டல் அடிக்காதீங்க. நான் உங்களுக்கு டப்பால போட்டு வைக்கிறேன். நீங்கள் போகும்போது எடுத்துக்கொண்டு பொண்ணிட்ட கொடுங்க, சரியா? சரிம்மா. இது என்ன சிக்கன் பிரியாணியா? புனிதாம்மா நீங்க செஞ்சீங்களா? என்ன புனிதாம்மா சிக்கன் பிரியாணிலாம் செஞ்சிருக்கீங்க? ஐயோ ஜான்சி பாப்பா, இது நான் செய்யல. உங்க அம்மா உனக்காக ஆசையா செஞ்சிருக்காங்க. அம்மா எனக்காக செஞ்சியா? சொல்லு, ஏமா எனக்காக செஞ்சியா? ஏண்டி உனக்காக தான் செஞ்சேன். இதுல என்ன சந்தேகம்? நான் தான் சாப்பிட மாட்டேன்ல, அப்பாவும் சாப்பிட மாட்டாங்க. உனக்காக தான் ஆசையா செஞ்சேன். சாப்பிட்டு பாக்குறியா? நீ சாப்பிட மாட்ட, அப்பா சாப்பிட மாட்டாங்க, அப்ப நான் மட்டும் சாப்பிடுவேனா? சொல்லு. இம்மா நானும் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன். யாரும் உங்ககிட்ட சொன்னது? என்னடி இப்படி சொல்ற? அப்பா தான் சொன்னாங்க. அப்பா உன்னை வெறுப்பேற்றணும்னு ஏதோ சொல்லியிருக்கு. நீயும் வந்து அதுக்கு மாங்கன்னு காலையிலேயே செய்வியா? நான் நான்வெஜ்லாம் சாப்பிடவே மாட்டேம்மா. ருக்கம்மா வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவாங்களா, ஆனா எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுவேன். ருக்கம்மா என்ன சாப்பிடுவாங்களோ அதை தான் நானும் சாப்பிடுவேன். அவ உனக்கு அம்மானா நான் யாருடி? ஓ சாரிம்மா. அவா மம்மி, நீ அம்மா, சரியா? கிட்டி, உங்க அப்பாக்கு என்ன பார்த்தா ரொம்ப நக்கலா இருக்கோ? இன்னைக்கு இருக்கு அவருக்கு. எம்பிட்டு குசும் இருந்தா என்ன காலையில போய் இப்படி சிக்கன் பிரியாணி செய்ய வச்சிருப்பாரு. ஏமா நீ சாப்பிடனா நான் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? ஏமா அப்படி பண்ண? அப்பா பாவம்மா, சும்மா விளையாட்டுக்கு உன்னை ஏதோ கலாய்ச்சிருக்காங்க. நீ வேட. சரி வா, அப்போ போய் பார்த்து என்ன நினைக்கப்போ. ஆமாட்டி, இன்னைக்கு இருக்கு அவருக்கு. கோச்சுக்காதீங்கம்மா, தம்பி ஏதோ விளையாட்டுக்கு இப்படி பண்ணிருக்கு. சரி, நான் எடுத்து மூடி வைக்கிறேன். நீங்க போய் என்னன்னு பாருங்க. சரிக்கா. நீங்க காணும், எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிச்சு. ரூம்லயே இல்ல, இங்கேயும் இல்ல. அப்ப எங்க போயிடுப்பாங்க? குட் மார்னிங் ட. குட் மார்னிங் ஆச்சி. குட் மார்னிங். என்ன ரெண்டு பேரும் காலையில என் மவனை தேடிட்டு அழைதில, என்னதுக்கு? ஐயோ ஆச்சி, உங்களுக்கு விஷயமே தெரியாது. தெரிஞ்சா நீங்க அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க தெரியுமா? அப்பா என்ன வேலை பண்ணிருக்கு தெரியுமா? நான் நான்வெஜ்லாம் சாப்பிடுவேன்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லி பிரியாணி, அப்புறம் சிக்கன் குழம்பு எல்லாம் செய்ய வச்சிருக்கு காலையில. இப்போதான் அம்மாக்கே தெரியும் நான் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன்னு. பாவம், அம்மா நிறைய செஞ்சு வச்சுட்டாங்க தெரியுமா? எனக்கு இப்போதானே தெரியுது உங்க அம்மாக்கு நான்வெஜ்லாம் செய்ய தெரியும்னு. ஏன் மகா, இத்தனை நாளும் இந்த வீட்டுல நாங்க எல்லாரும் இருந்திருக்கோம். எங்களுக்காக என்னைக்காவது நீ நான்வெஜ் செய்து கொடுத்துருப்பியா? இப்ப மகளுக்கு மட்டும் எப்படி செஞ்ச? எப்படி செஞ்சிருப்பாங்க? எல்லாம் யூடியூப்பை பார்த்து தான் செஞ்சிருப்பாங்க. போங்க ஆச்சி, நீங்க வேற காமெடி பண்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. அம்மா சாப்பிடலன்னா எப்படி செய்வாங்க? அம்மாவுக்கு பிடிச்ச வத்த குழம்பு, மோர் குழம்பு, சாம்பார், ரசம் இப்படி தானே செய்வாங்க. அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிருப்பாங்க. இப்போ எனக்காகன்னு சொன்ன உடனே சரின்னு எதையாவது யூடியூப்பை பார்த்து செஞ்சிருப்பாங்க. இது ஒரு கேள்வின்னு கேட்குறீங்க. ஜான்சி, நான் உன்கிட்ட கேட்கல, மகா கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். சைலண்ட் ஆயிரு. என்ன மகா, மகளுக்கு என்னதோ எப்படி செஞ்ச? அதான் என் பொண்ணே சொல்லிட்டாலாத்த, யூடியூப்பை பார்த்து தான் செஞ்சேன். நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்க. அதெல்லாம் சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ எதுக்காக இவளை நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற? ஐயோ அத்தை, நான் எங்கிட்ட சொல்றேன். நான் அவளுக்காக தானே செஞ்சு வச்சேன். அவ தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றா. இங்க பாரு ஜான்சி, இங்க எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்றவங்க. ஏன் உன் அப்பா கூட சாப்பிடுவான். ஆனா அவன் கூறுகட்ட தனத்தால இப்ப சாப்பிடாம கிடக்குறான். அதுவும் உன் அம்மாக்காக. நீயும் கூறுகட்ட தரமா இருக்காத. இங்க பாரு, ஒழுங்கா முட்டை, அப்புறம் கறி, மீன் எல்லாம் சாப்பிட்டாதான் புரோட்டீனு நல்லா கிடைக்கும். ஒழுங்கா தினமும் நான்வெஜ் சாப்பிட பழகிக்கும். என்னாச்சு இப்படி சொல்றீங்க? அப்பா அம்மாக்காக சாப்பிடாம இருக்காங்க. சரி, நான் எங்க அம்மாக்காகவும் அப்பாக்காகவும் சாப்பிடாம இருக்கேன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ஏன் ஆச்சு, புரோட்டீனு இதுல மட்டும் தான் கிடைக்குதா? தயிர், வெண்ணெய், அப்புறம் என்னெல்லாம் மோடுக்கு சீஸ் இருக்குது எல்லாத்துலயும், அப்புறம் கொண்டக்கடலை, அப்புறம் டால் பருப்புல இருக்குது. எல்லாத்துலயும் புரோட்டீன் கிடைக்காச்சு. நம்ம எடுத்துக்கிட்ட முறையில தான் இருக்குது. சும்மா எதையாவது சொல்லாதீங்க.
இருக்குது சரிதான். அதுக்கு ஏற்ற மாதிரி வெஜிடேரியன்ல கீரை காய்கறி பழம்னு நம்ம உடம்புக்கு தேவையானதை எடுத்துக்கிறாச்சு. யார் யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிட்டுட்டு போறோம். சாப்பாட்டு முறையில கூட நாம திணிக்க கூடாதாச்சு. என்ன மகளை பேச விட்டு வேடிக்கை பார்க்கறியா? எனக்கு எதிர திருப்பி வச்சிருக்கியா? நேத்து வரைக்கும் வாயே திறக்காதவ இன்னைக்கு என்ன பேச்சு பேசுறா? இங்க பாரு ஜான்சி, இந்த வீட்டுக்குன்னு ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு. அதை முறைப்படி கத்துக்கோ. சும்மா தேவையில்லாம இந்த வயசுல வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற மாதிரி பேசாத. உங்க அம்மைக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்டு இருந்த அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும். ஏன் ஆச்சி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டா? நேத்து வரைக்கும் என்ன காணல இருந்ததும் என்னமா அழுதீங்க வச்சீங்க, பேத்திய காணல தொலைச்சிட்டா அப்படி இப்படி சொன்னீங்க. இன்னைக்கு என்ன பார்த்த உடனே எப்படி கோவப்படுறீங்க? ஏன் ஆச்சி, இருக்கும்போது நம்ம அருமை யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது இதுதானோ? ஆள் இல்லைன்னதும் ஐயாடி அம்மாடிங்கிறோம். ஆள் பக்கத்துல வந்த உடனே எரிஞ்சு விழுறோம். என்ன ஆச்சு கோணம் இது? சாரி த, அவளை நான் பேசணும்னு கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அவளை இப்படி எல்லாம் சொல்லுன்னு உங்களுக்கு எதிராக நான் திருப்பவும் இல்லை. அவ சின்ன குழந்தை, அவ மனசுல என்ன படுதோ அதை பட்டு பட்டுன்னு பேசிடுறா. மன்னிச்சிருங்க த, நான் இனிமே அவகிட்ட பக்குவமா எடுத்து சொல்றேன். என்னத்தம்மா பக்குவமா எடுத்து சொல்ல போற? பக்குவமா அந்த ருக்கு தூக்கிட்டு போறாளேன்னு நான் வருத்தப்பட்டேன். ஆனா அந்த ருக்கு கிட்ட இருந்தா கூட இன்னும் நல்லவளா வளர்ந்துருப்பா போல. இப்பதான் தெரியுது. உன் குணம் பக்கத்துல இருக்கும்போது தானே தெரியுது. அவளை கெடுக்கிறது நீதான், வேற யாரும் இல்ல. அத்தை சாரிம்மா, என்னால தானே ஆச்சு உன்னை ஏசிட்டு போடாங்க. நான் அவங்கள மதிக்காம பேசுறேன்னு நினைக்கிறாங்க. நான் பட்டு பட்டுன்னு பேசுறதுனால தான் அவங்க உன்னை தப்பா நினைக்கிறாங்க. சாரிம்மா, இன்னும் அப்படி பேச மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீ அவங்க கிட்ட எங்க பாசமா நடந்துக்க மாட்டியோன்னு அவங்க அப்படி நினைக்கிறாங்க. நீ என்கிட்ட ரொம்ப ஒட்டிக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் அப்படி பேசுறாங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஆச்சி உன் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. நீ யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டியே. போமா செடி செடி, முதல்ல அப்பா எங்கன்னு போய் பார்ப்போம். எல்லாத்தையும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கு அப்பா. அது சரி. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஆமா, நீ என்ன ஸ்கூலுக்கு கிளம்பலையா? கிளம்புவேன். இன்னைக்கு 2 hours லேட்டா தான் போவேன் தெரியுமா? ஏன்னா எங்க 2 கிளாஸ் மிஸ்ஸும் இன்னைக்கு ஏதோ மீட்டிங்னு சொன்னாங்க. அதனால அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு போகணுமா. அதனால கொஞ்சம் லேட்டா போய்க்கலாம். சரி, உனக்கு என்னாச்சு? ஏன் உம்முன்னு அதை சொல்லு. ஏய், பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கா? அது ஈவினிங் தானே வைப்பாங்க. இன்னைக்கு என்ன மார்னிங்கே? அதை விடுப்பா பெரிய மனுஷா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்னாச்சு? என்னத்துக்கு இப்போ உம்முன்னு இருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? என்னாச்சுன்னு சொல்லு. அது வேற விஷயம். ஏ பொண்டாட்டிக்காரி இல்ல, அதான் ஓ சித்தி அந்த ருக்கு. அவளுக்கு திமிரு எவ்வளவு இருக்கு. நேத்து எலிசபெத் கிட்ட ஏதோ சொன்னாலாம். ஓ அப்ப நான் இப்போ வந்து சொன்னான். அதெல்லாம் ஒரு ஆளுன்னு நீ இப்படி நீங்கிட்டு இருக்கியா? என்னத்தையாவது உன்னைய குவாச்சிக்கிறதுக்கு எதையாவது சொல்லு. ஆமா, அப்படி என்னதான் சொல்லுச்சு? நானும் தெரிஞ்சுக்கிறேன், சொல்லு. ஏய், பாப்பாவை எலிசபெத் கிட்ட கொடுக்கணுமா? எலிசபெத் இவ வர்ற வரைக்கும் வளர்ப்பாளாம். மகா சித்தி வளர்க்க கூடாதாம் அப்படின்னு கதை கதையா சொல்லியிருக்கா. அதான் ஜெயிலுக்கு போய் பார்த்து 4 கேள்வி கேட்டுட்டு வரலான்னு இருக்கேன். இங்க பாரு ஜேம்ஸ், சொல்லுறவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் இந்த கதையை வாங்கி இந்த கதையை விட்டுறணும். நீ இப்ப ஜெயிலுக்கு பார்க்க போனா அங்க போய் சண்டையை போட்டுட்டு உனக்கு தான் ஒரே கோவமா இருக்கும், வீஞ்சிக்கிட்டு வருவேன். இது தேவையா? அப்படின்னு போனாலுமே அப்ப எலிசபெத் தான் சொன்னான்னு தெரிஞ்சிடும். இது தேவையா? இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? சரி, எலிசபெத் பிள்ளைய தூக்கிட்டு போயிருப்பா, அவ வளர்த்துக்கிட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கோம். நீ சாட்டி போய் குட்டையை கிளப்ப போடியா? பேசாம ஊட எலிசபெத் திருந்தன மாதிரி ஓம் பொண்டாட்டியும் அதான் என் சித்தியும் ஒரு நாள் திருந்துற காலம் வருமா இருக்கும். அது வரைக்கும் காத்திருப்போம். ஏய், நீ சொல்றது சரிதான். நீ பெரிய அறிவாளிதான்டா. மனுஷனுக்கு பொறுமை முக்கியம். ஆனா அந்த பொறுமை நமக்கு இருக்காதுதான் தொல்லையா இருக்கு. என்ன செய்யறது? இப்ப தெரியுதா பொறுமை எவ்வளவு முக்கியம்னு? என்ன வந்தாலும் சரி, ரொம்ப பொறுமையாயிரு. உன்னை எல்லாரும் சோதிச்சு பார்ப்பாங்க. ஆனா எதுக்கும் கோவப்படாத, சரியா? சரிடா பெரிய மனுஷா. என் பொண்ணு வேற முடிச்சிருக்க போறா. நான் போய் பாக்குறேன். அத செய்யி. யோ, என்னத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தவர் வந்த உடனே இப்படி வீஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கீரே? என்னத்துக்குயா? என்னாச்சு? கிட்டி, தெருவுல நடக்க முடியல. போறோம் வரோம்லாம் என்ன கொலையா சொல்றான்.
இல்ல என்னெல்லாம் விசாரிக்க தெரியுமா? ஒரு டீ கடையில போய் ஒரு பேப்பரை படிக்கணும்னா உட்கார முடியல. என்ன அப்படி காரி துப்பாத குறையா வந்தவன் போனவன் எல்லாவனும் கேட்கான். உன் மவ இப்படி செயலுக்குள்ள உட்கார்ந்துருக்கலாமே அப்படின்னு. என்னால நிம்மதியா இருக்க முடியல டீ. ஆமாயா, வந்த ஒரு நாள்ல உமருக்கு இப்படி இருக்கு. ஆனா எனக்கு எப்படி இருக்கும்? பெத்த வயிறு பத்தி எரியுது. சண்டாளி இதோட திருந்துவானே. அவளை போய் பார்த்து 4 வார்த்தை புத்திமதி சொல்லலான்னு போனா என்னை எப்படி எல்லாம் அவமானப்படுத்தினா தெரியுமா? அவ திருந்த மாட்டாயா? இப்போ இல்ல, எந்த ஜென்மத்திலையும் திருந்த மாட்டா. ஏன்டி இப்படி இருக்கா? அவ எப்பதான் திருந்துவா? இவளை வச்சுக்கிட்டு நாம இன்னும் என்ன பாடுபட போறோம்? அன்னைக்கு சம்மந்தி அம்மாவை நடு ரோட்ல பார்த்தேன். என் மூஞ்சில காரி துப்பாத குறையா அந்த பொம்பளை பேசிட்டு போகுது. ஓ மவ திருந்தவே மாட்டா. என் மருமவன் சரியில்லைன்னு தான் அத்து விட்டுட்டு என் மவளுக்கு மறு கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ உன் மவளும் அப்படிதான் நடந்துக்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியுதில்லான்னு என்ன பார்த்து கேக்குறா. என்னையா பதில் சொல்வேன் நானு? இவ ஒழுக்கமா இருந்தா நான் ஏதாவது பேச விடுவேன் அவளை? வந்து பாருங்க, நிக்க மாட்டேன். இப்ப இப்படிப்பட்ட ஒருத்திய வச்சுக்கிட்டு நான் எப்படி அவங்கள பேசுறது? என்ன சொல்லுவாங்க? நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது மகனுக்கு சொல்லாம சொல்லியிருக்காது, அப்படித்தானே? எனக்கு பெத்த வயிறு பத்தி எரியுதியா. எப்படியா? இவ உசுரோட இருக்கும்போது அந்த பொம்பளை அவளை தைரியமா மவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லுதுன்னா எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இவ தானே. அன்னைக்கு நானே என் வாயால அந்த ஒரு வார்த்தையை விட்டுட்டு வந்த பிறகு ஏண்டா அப்படி சொன்னோன்னு இருந்துச்சு. ஏன்னா இவ திருந்திருவான்னு ஒரு நப்பாசில போய் மறுபடியும் பேசி பார்க்கலான்னு போனேன். ஆனா இவ திருந்துற மாதிரி தெரியலையா. இந்த ஜென்மம் இல்லாட்டி இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஓ மக திருந்தவே மாட்டா. அவ திருந்துறதா சரித்திரமே கிடையாது. எனக்கு அதை நினைச்சாதாயா என்னமோ மாதிரி இருக்கு. இப்ப என்னையா பண்றது? என்ன பண்றதுன்னா ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி செயல கொண்டு அவ வாயில ஊத்திட்டு நம்மளும் ஊத்திட்டு மல்லாக்கம் மலத்துவோம். என்ன மாமா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? இது என்ன பேச்சு? வாங்க மாப்பிள, மன்னிச்சிருங்க மாப்பிள. என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படி ஒரு பொண்ணை பத்தி உங்க குடும்பத்துக்கு கொடுத்துட்டு நான் படாத படுபடுறேன். அவ திருந்துற மாதிரியே தெரியல. அதுக்காக இப்படி எல்லாம் பேசுவீங்களா? ஏன் உங்களுக்கு மக இல்ல, நான் இல்ல, உங்க பேத்தி இல்ல? உங்களை மாதிரி ஒரு மாப்பிள கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் மாப்பிள. அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. நான் வருத்தத்துல அப்படி பேசிட்டேன். மன்னிச்சிருங்க. வாங்க உட்காருங்க. மன்னிச்சிருங்க மாப்பிள. அவரு ஏதோ வருத்தத்துல சொல்லிட்டாரு, மனசுல வச்சுக்காதீங்க. மகா கிட்ட எதையும் சொல்லிடாதீங்க. அவ ரொம்ப வருத்தப்படுவா. நீங்க இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த பக்கம் வந்தேன், மாமா வந்திருக்காருன்னு ஃபோன் பண்ணாரு. அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மற்றபடி எதுவும் இல்லத்த. மக வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பா. கோயிலுக்கு போகணும்னா நான் அவளை கூட்டிட்டு போகணும். என்ன மாப்பிள சொல்றீங்க? கோயிலுக்கு போறாளா? ஏத்த அவ கோயிலுக்கு போக கூடாதா? அவளுக்கு எங்க விருப்பம் இருக்கோ அங்க போகட்டும்னு நான் சொன்னேன். நீங்க என்ன இப்படி கேக்குறீங்க? இல்ல மாப்பிள, அவ உங்களுக்காக கோயிலுக்கு போறதே விட்டுட்டா. இப்ப கோயிலுக்கு போறேன்னு சொன்னதும் அதான் கேக்குறேன். போங்கத்த, குழந்தை கிடைச்ச சந்தோஷத்துல அவ ரொம்பவே மாறிட்டா. இப்போ கோயிலு சர்ச்சுன்னு அங்கேயும் இங்கதான் சுத்திட்டு இருக்கா. அவள் அது சந்தோஷமா இருக்கட்டும் மாப்பிள. இந்த ராட்சசி தான் இப்படி ஆயிட்டா. பாவம் சின்ன மாப்பிள. நான் அவர்கிட்ட வந்து பேசுறேன்னு சொல்லுங்க மாப்பிள. சரிங்க மாமா, அப்ப நான் போயிட்டு வரேன் அத்தை. சரிங்க மாப்பிள. போயிட்டு வாங்க மாப்பிள. என்னடி இது கதவை திறந்து போட்டு வந்த? பாவம் மாப்பிள, என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாரு? அவர் மனசு சங்கடமா இருக்கும். இல்லனாலும் உங்க லட்சணம் தெரியாதாக்கும். தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்காரு. என்ன செய்ய சொல்றீங்க? நீ ஒருத்தியே போதுமட்டி. உங்க மவனுக்கு நான் எவ்வளவோ தேவலதான். போய் வேலையை பாருங்க, காப்பி எடுத்துட்டு வரேன். சரிம்மா மகாராணி. நான் என் புருஷ வீட்டுல என்னைக்குமே மகாராணி தான். போவேன், போய் வேலையை பாருங்க, வாரேன். அது சரி.